நோக்கியா 3310ஓட மைக்ரோஃபோனுக்கான சர்க்யூட் ட்ரேசிங் பார்ப்போம். ஏற்கனவே பஸ்ஸரு, வைப்ரேட்டர் பார்த்துட்டோம். வைப்ரேட்டர்ல ஒரே ஒரு ரெசிஸ்டர் வரும். இப்ப மைக்குக்கு பார்த்தீங்கன்னா, மொத்தம் ஒரு 3 ரெசிஸ்டர் தான். இங்க வந்து 4ஆ தெரியிறது வந்து 2மே ஒரே ரெசிஸ்டர் தான். இங்க பாருங்க அண்டர்ஸ்கோர் 1ன்னு போட்டிருக்கு. கீழ பார்த்தீங்கன்னா, அண்டர்ஸ்கோர் 2ன்னு இருக்கும் பாருங்க. இது 2மே சேர்ந்து ஒரே ரெசிஸ்டரா தான் இருக்கும். அது பார்க்கலாம் என்னன்னு. இங்க 3 ரெசிஸ்டர் வருது. ஓகேவா? அங்க வைப்ரேட்டர்ல பேட்டரி பார்ப்போம். வோல்டேஜ் பேட்டரி. இங்க வந்து வோல்டேஜ் COBBAன்னு இருக்கு. இது ஒரு ஐசின்னு நெனைக்கிறேன். ஐசிக்கு போற ஒரு வோல்டேஜ்ன்னு நெனைக்கிறேன் அப்ப. இல்ல ஐசிலேருந்து வருதான்னு தெரியல. ஏரோ மார்க் சிம்பிள் போட்டு ஒரு டிரான்சிஸ்டர். இது வந்து ஒரு டிரான்சிஸ்டரோட சிம்பிள். டிரான்சிஸ்டர்ல ஒரு எண்டுல ஒரு 3 எண்டு 3 பாத்து 3 பாத்துல ஒரு இதுல வந்து வோல்டேஜ் வருதுன்னு நெனைக்கிறேன். ஓகே இருக்கட்டும். இப்ப நம்ம ஐசிலேருந்து வருவோம். நம்ம நம்ம விங்லேருந்து வர வேணாம். இது கொஞ்சம் குழப்பம். விங்லேருந்து போக வேணாம் நம்ம. ஐசிலேருந்தே வருவோம் நம்ம. மேல் பார்ட் ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். இது வந்து ஐசியோட ஒரு பாத் வந்து வெளில போகுது. ரெசிஸ்டர் 107க்கு போகுது. பேக்கிரவுண்ட்ல நான் வந்து நான் 2த்தையுமே எடிட் பண்ணி வச்சுட்டேன். மைக்ரோஃபோனுக்கான எல்லா எடிட்டும் நான் பண்ணிட்டேன். இங்க R107 இதோ போகுது பாருங்க. இங்கேருந்து R107 இதோ போகுது பாருங்க. 107க்கு அடுத்தது என்ன லைன் போகுது? C113 போகுது பாருங்க. இதோ இருக்கு பாருங்க. இங்கேருந்து இங்கே போகுது. இந்த கெப்பாசிட்டருக்கு போகுது. அட் அட் அ டைம் பார்த்தீங்கன்னா, C115க்கும் போகுது. இங்கேயும் இந்த கெப்பாசிட்டருக்கும் போகுது. இந்த கெப்பாசிட்டருக்கும் போகுது. இந்த R107லேருந்து. அதுக்கப்புறம் வந்து V101 இது டிரான்சிஸ்டர். பேஸ்லேருந்து வெளில போகுது சப்ளை. அப்படின்னா இது என்ன டைப்புன்னு சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. 101னா அந்த 101ல தான் R115 கனெக்ட் ஆகுது. R115 இங்க 2 ரெசிஸ்டர் சேர்ந்து இருக்கு பாருங்க. இதுதான் R115. இதுல ஒரு ரெசிஸ்டர்ல ஒரு எண்ட் வந்து கனெக்ட் ஆகுது. ஒரு டிரான்சிஸ்டர். ஓகேவா? மேல உள்ள பார்ட் பார்த்துட்டோமா இப்ப? அடுத்து வந்து கீழ இங்க ஐசிலேருந்து இன்னும் 2 பாத் வருது. 2 பாத்தும் வந்து ரெசிஸ்டர் 111ல கனெக்ட் ஆகுது. இந்த இந்த ரெசிஸ்டர்ல வந்து கனெக்ட் ஆகுது. இங்கேருந்து ஒரு சப்ளை போகுது. இங்கேருந்து ஒரு சப்ளை போய் கனெக்ட் ஆகுதா? விசிபிளாவே தெரியுது பாருங்க அந்த லைனு. அடுத்தது கெப்பாசிட்டர் 120 C120. இந்த மாதிரி அண்டர்ஸ்கோர் போட்டு 1, 2ன்னு போட்டா 2மே ஒரே கெப்பாசிட்டர் தான். அதாவது ஒரே கெப்பாசிட்டர்ல 2 இருக்கு. ஓகேவா? C120 அதுக்கு அடுத்தது வந்து C121. C121 இருக்கா? 121 இருக்கு பாருங்க. அந்த 121ல தான் வந்து R115. இந்த R115 வந்து ஒரு சைடு வந்து இங்க கனெக்ட் ஆகுது. அதாவது டிரான்சிஸ்டர்ல ஒரு சைடு கனெக்ட் ஆகுது. இன்னொரு சைடு வந்து இங்க C121ல கனெக்ட் ஆகுது. அதுக்கப்புறம் இந்த கெப்பாசிட்டர முடிச்சு தான் இங்கேருந்து ஒரு ஜம்ப் ஒண்ணு. எங்க ஜம்ப்னா வந்து டயோடுக்கு. V413 டயோடு. இது வந்து ஆக்சுவலா கீழ இருக்கும். நான் இது பக்கத்துலலாம் இருக்காது. ஃபோன்ல வந்து ஒரு பாட்டம் லெஃப்ட்ல இருக்கும். இதுதான் அந்த டயோடு. ESD டயோடு. ESD எலக்ட்ரோஸ்டாட்டிக் டிஸ்சார்ஜ் டயோடு இது. இந்த டயோட்ல மொத்தம் 5 லெக் இருக்கும். இங்க 1, 2, 3, 4, 5 இருக்கா? மோஸ்ட்லி இங்க 2 கிரவுண்ட் ஆயிருக்கு பாருங்க. ஒரு 2 இது கிரவுண்டா இருக்கும். ஒரு இது பாசிட்டிவா, ஒரு இது நெகட்டிவா இருக்கும்னு நெனைக்கிறேன் அப்ப. அதுலேருந்து கெப்பாசிட்டர் கனெக்ட் ஆகுது. டபுள் கெப்பாசிட்டர் C403 டபுள் கெப்பாசிட்டர் கனெக்ட் ஆகுது. அடுத்தது அங்கேருந்து இண்டக்டருக்கு 4 லெக் L402 402. அடுத்தது இன்னொரு இண்டக்டர் வரும். அது வந்து காணோம். C407. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா, பாசிட்டிவ் விங் வந்து கீழ இருக்கும். அத நான் எடிட் பண்ண மறந்துட்டேன். பாசிட்டிவ் கோல்டு பிளேட் மாரி இருக்கும். மேல வந்து நெகட்டிவ் பிளேட் அவ்வளோதான்.